ஆன்லைன், இன்டர்நெட் இந்த ரெண்டு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தர்றதால இன்டர்நெட்டுங்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல ஆன்லைனும், ஆன்லைன்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல இன்டர்நெட்டும் மாற்றி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளோட கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வேற, அதனால இதை பயன்படுத்த வேண்டிய முறைகளும் வேற. இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட்டோட தமிழ் மீனிங் இணையம். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு நவுன், அதாவது பெயர் சொல். அதனால ஒரு பெயர் சொல்ல எந்தெந்த விதங்கள்ல பயன்படுத்த முடியுமோ அந்தந்த விதங்கள்ல இன்டர்நெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஒரு சப்ஜெக்டா பயன்படுத்த முடியும். த இன்டர்நெட் ஹேஸ் ரெவல்யூஷனைட் த வே வி கம்யூனிகேட், இங்க சப்ஜெக்டா பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து ஆப்ஜெக்டா பயன்படுத்த முடியும். த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் தி இன்டர்நெட் ஃபார் த ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், இங்க ஆப்ஜெக்டா பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரிபோசிஷன்ஸாகவும் பயன்படுத்த முடியும். சி ஃபவுண்ட் தி இன்ஃபர்மேஷன் ஆன் தி இன்டர்நெட், இங்க ஆன்கிற ப்ரிபோசிஷனோட ஆப்ஜெக்டா பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து நவுன் அட்ஜெக்டாவும் பயன்படுத்த முடியும், அதாவது ஒரு அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்த முடியும். அவர் இன்டர்நெட் ஸ்பீட் இஸ் ஓவர் 200 Mbps டுடே, இங்க இன்டர்நெட்டுங்கிறது ஒரு நவுனா இருந்தாலும் ஸ்பீடோட அட்ஜெக்டிவா தான் இங்க வந்திருக்கு, அதனால இது வந்து நவுன் அட்ஜெக்ட். ஸோ இந்த வழிகளில் நம்ம இன்டர்நெட்டுங்கிறத பயன்படுத்த முடியும். அடுத்து ஆன்லைன்கிற வார்த்தையை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஆன்லைன்கிற வார்த்தையோட கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அட்ஜெக்டிவ் மற்றும் அட்வெர்பு தான். அதோட தமிழ் மீனிங் இணைய, இணையத்தில். ஆன்லைன்கிற வார்த்தை ஒரு பெயர் சொல் வார்த்தை கிடையாது. அதனால இந்த வார்த்தையை ஒரு வாக்கியத்தோட சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ பயன்படுத்தக்கூடாது. த ஆன்லைன் ஹேஸ் ரெவல்யூஷனைஸ்ட் த வே வி கம்யூனிகேட், இந்த சென்டென்ஸ் தவறு. The students used the online for their research projects, இந்த சென்டென்ஸ் தவறு. ஆனா ஆன்லைனை அட்ஜெக்டிவாவோ அட்வெர்பாவோ பயன்படுத்த முடியும். ஆன்லைன் கம்யூனிகேஷன் ஹஸ் ரெவல்யூஷனைஸ்ட் த வே வி கம்யூனிகேட், இந்த சென்டென்ஸ்ல கம்யூனிகேஷன்ங்கிற இந்த நவுனுக்கு ஆன்லைன்கிற வார்த்தை அட்ஜெக்டிவா தான் வந்திருக்கு, அதனால இந்த சென்டென்ஸ் சரி. அட்வெர்பா, she found the information online, இந்த சென்டென்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷனை எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு அட்வெர்பா பிளேஸா தான் ஆன்லைன் வந்திருக்கு, அதனால இந்த சென்டென்ஸ் சரி. நான் ஸ்டாண்டர்ட் யூசேஜை பார்க்கலாம். தி ஆன்லைன் இஸ் ஸ்லோ டுடே அப்படின்னு நம்ம சிலர் பேச கேட்கலாம். ஆக்சுவலா இந்த யூசேஜ் வந்து தவறான யூசேஜ், ஆனா இது வந்து மீனிங் எடுத்துக்கிட்டாலும் இது தவறான யூசேஜ் தான். இதோட சரியான பயன்பாடு என்ன அப்படின்னா, த ஆன்லைன் ஸ்பீட் இஸ் ஸ்லோ டுடே, இங்க ஆன்லைன்ங்கிறது அட்ஜெக்டிவா வந்து இந்த சென்டென்ஸை சரியான சென்டென்ஸா மாத்துது. இதுதான் ஆன்லைனுக்கும் இன்டர்நெட்டுக்கும் உள்ள வித்தியாசம்.